East Lanka Evangelical Mission presents சுவிசேஷத்தின் ஓசை கேளுங்கள் மாந்தரே, வாருங்கள் இயேசுவண்டை, வாருங்கள் இயேசுவண்டை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடந்த ஒரு மாத காலமாக நம்முடைய தேசம் வெள்ள அனர்த்தத்தினாலே கடந்து போய் கொண்டிருக்கிறதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் உங்களுடைய தொலைக்காட்சியின் மூலமாக, செய்தித்தாள்களின் மூலமாக உலகம் முழுவதிலும் பல நாடுகள் இந்த வெள்ள அனர்த்தத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறதை அறிவீர்கள். அதற்கு எங்களுடைய தேசமும் விதிவிலக்கல்ல. எங்களுடைய தேசத்திலும் வெள்ளப்பெருக்கு, அழிவுகள், இடப்பெயர்ச்சிகள், மண் சரிவுகளினாலே நம்முடைய தேசம் ஒரு பெரிய வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, உங்களுடைய ஜெபங்கள் எங்களுடைய தேசத்துக்கு மிகவும் ஆசீர்வாதமாக அமையும் என்று நாங்கள் எண்ணுகிறோம். ஆகவே இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக, எங்களுக்காக இந்த வெள்ள அனர்த்தம் தொடர்ந்து நடக்காதபடிக்கும், தேசத்திலே அழிவு தொடராதபடிக்கும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நாங்கள் அன்போடு கூட வாஞ்சிக்கிறோம். கர்த்தர் தாமே நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவர். நிச்சயமாகவே தேசத்திலே வருகிற அழிவை நிறுத்தி தேசத்திலே இருக்கிற ஜனங்களுக்கு உயிர்மீட்சியையும் சுபிட்சத்தையும் கட்டளிடுவாராக. ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே இந்த தொலைக்காட்சியை பார்க்கும்படியாய் அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். கிழக்கிழங்கை சுவிசேஷ பணியின் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியானது சுவிசேஷத்தின் ஓசை என்ற தலைப்பிலே ஒளிபரப்பாகிறது. பிரியமானவர்களே, இலங்கையின் கிழக்கு மாகாணத்திலே தலைப்பட்டணமாகிய மட்டக்களப்பிலே இருந்து ஊழியம் செய்கிற கிழக்கிழங்கை சுவிசேஷ பணியின் ஊழியர்கள் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு அளிப்பதிலே நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த சுவிசேஷத்தின் ஓசையானது உலகம் முழுவதிலும் இருக்கிற அந்த காலத்தில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் ஒரு கருவியாக பயன்படுத்தப்படும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் தாமே இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்துக்கு வரும்படியாக இந்த நிகழ்ச்சியை பாவித்து இந்த நிகழ்ச்சியிலே ஒளிபரப்பப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகள் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பாராக. இப்பொழுது நாங்கள் தேவனை ஆராதிக்கும்படியாய் கடந்து போகலாமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. தேவன் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க இங்கு வந்திருக்கிறோம். அவர் உங்களுடைய வாழ்க்கையை நல்லவராக இருந்திருக்கிறார். ஆமென். வல்லவராக இருந்திருக்கிறார். ஆமென். உம்மை உயர்த்திடுவேன், உம்மை போற்றிடுவேன், தேவாதி தேவனிரல்லோ. லீலி புஷ்பம் நீரே, சரோனின் ரோஜா நீரே, என் ஆத்மநேசர் நீரல்லோ. உம்மை உயர்த்துவேன், உம்மை உயர்த்திடுவேன், உம்மை போற்றிடுவேன், தேவாதி தேவனிரல்லோ. லீலி புஷ்பம் நீரே, சரோனின் ரோஜா நீரே, என் ஆத்மநேசர் நீரல்லோ. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் மாறாத தேவனிரல்லோ. ராஜாதி ராஜனிரே, தேவாதி தேவனிரே, இயேசுவின் நாமம் ஜொலிக்குதே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் மாறாத தேவனிரல்லோ. ராஜாதி ராஜன், ராஜாதி ராஜனிரே, தேவாதி தேவனிரே, இயேசுவின் நாமம் ஜொலிக்குதே. உம்மை உயர்த்துவேன், உம்மை உயர்த்திடுவேன், உம்மை போற்றிடுவேன், தேவாதி தேவனிரல்லோ. லீலி புஷ்பம் நீரே, சரோனி ரோஜா நீரே, என் ஆத்மநேசர் நீரல்லோ. கரங்களேத்தி உம்மை உயர்த்திடுவேன், உம்மை போற்றிடுவேன், தேவாதி தேவனிரல்லோ. லீலி புஷ்பம் நீரே, சரோனி ரோஜா நீரே, என் ஆத்மநேசர் நீரல்லோ. சொல்லுங்க.
வியாதிகள் வந்தாலும் வேறுகள் வந்தாலும் சுகம் தரும் தேவன் நீரல்லோ. காக்கும் கர்த்தர் நீரே, கருணையின் தேவன் நீரே, துதிகளின் பாத்திரரே. சேர்ந்து சொல்லுங்க. உம்மை உயர்த்திடுவேன், உம்மை போற்றிடுவேன், தேவாதி தேவன் நீரல்லோ. லீலி புஷ்பம் நீரே, சரோனி ரோஜா நீரே, என் ஆத்ம நேச நீரல்லோ. லீலி புஷ்பம் நீரே, சரோனி ரோஜா நீரே, என் ஆத்ம நேச நீரல்லோ. இன்றைய தேவ செய்தி. நமக்கு இருக்க வேண்டிய தேவனுடைய விசுவாசம். தேவ செய்தியாளர் குகன் ராஜதுரை. நாங்கள் வேதத்திலே பலருடைய விசுவாசத்தை பார்த்து அவர்களைப் போல விசுவாசிக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம். அது நல்ல காரியம். ஆனா இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற காரியம், தேவன் விசுவாசிக்கிறது போல நாம விசுவாசிக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் விசுவாசம், ஆண்டவன் விசுவாசம். ஹல்லேலூயா. நம்மை படைத்த தேவனுடைய விசுவாசம் நமக்குள்ளே வர வேண்டும். ஆமென். அதுதான் இன்றைக்கு கர்த்தர் வாஞ்சிக்கிற விசுவாசம். நீங்க தூதன் பரலோகத்திலே இருந்து வந்து மேய்ப்பர்களை பார்த்து என்ன சொன்னான்? உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், அடுத்தது மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக. தேவனுடைய 3 முக்கியமான திட்டங்கள் சொல்லப்படுகிறது இந்த இடத்திலே. முதலாவது என்னது? உன்னதத்திலே, எல்லாரும் சொல்லுங்க, உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை. அது முதலாவது காரியம். கர்த்தர் ஒரு காரியம் செய்கிறார் என்றால் உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாய் செய்கிறார். இரண்டாவது என்ன செய்கிறார்? பூமியிலே சமாதானம் உண்டாகும்படியாய் செய்கிறார். மூன்றாவது மனுஷர், எல்லாரும் சொல்லுங்க, மனுஷர் மேல், என் மேல் பிரியம் உண்டாகும்படியாய் செய்கிறார். பிரியமாய் இருக்கிறபடியினால் செய்கிறார். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்தார்? என் மேலே பிரியமாய் இருந்தபடியால். சொல்லுங்க, என் மேலே பிரியமாய் இருந்தபடியால். சொல்லுங்க, இது ஒரு பெரிய சலாக்கியம். உங்களுக்கு தெரியுமா இந்த தென்னை மரத்தை ஆண்டவர் ஏன் படைச்சாரு? என் மேலே பிரியமாய் இருந்தபடியால். ரைட்? நான் ஒரு காரியம் சொல்லக்குள்ள நீங்க என்ன சொல்லணும்? என் மேலே பிரியமாய் இருந்தபடியால். சொல்லுவீங்களா? ஏன் தென்னை மரத்தை படைச்சாரு? ஏன் பனைமரத்தை படைச்சாரு? ஏன் கடலையும் காற்றையும் படைத்தாரு? ஏன் சூரியனையும் சந்திரனையும் படைத்தார்? ஏன் இந்த அண்ட சராசரங்களை அத்தனையும் படைத்தார்? நட்சத்திரங்களை ஏன் படைத்தார்? ஹல்லேலூயா. மேகங்களை ஏன் உண்டாக்கினார்? இப்படியே நீங்க சொல்லிக் கொண்டு போவீங்கன்னா ஆண்டவருடைய பிரியம் எவ்வளவு பெரிதா இருக்கிறது என்பதை நீங்கள் நான் உணர்ந்து கொள்ள முடியும். பக்கத்துல சொல்லுங்க, உண்மையிலே ஆண்டவர் ரொம்ப பிரியமா இருக்காரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவே தேவன் உனக்காக பெரிய ஒரு விருந்தை ஏற்படுத்தினதற்கு காரணம் அவர் உண்மையிலே மிகவும் பிரியமாயிருக்கிறார். உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் அவர் பிரியமாயிருந்தபடினாலே பிதா, எப்படிப்பட்ட பிரியம் அது, எப்படிப்பட்ட நேசம் அது, எப்படிப்பட்ட அன்பு அது, அந்த பிதா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை உனக்காக கொடுத்த அந்த அடையாளம். யாருக்காக கொடுத்தாரு? யாராவது நீங்க கொடுப்பீங்களா? உங்களோட ஒரே பேரான குமாரன். ஒரு பிள்ளை இருந்தா அதை கர்த்தருக்கு யாரும் கொடுப்போமா? யாருக்கும் கொடுக்க மாட்டோம். 30 வருஷம் பொத்தி பொத்தி பிள்ளைய வளர்த்து, பால் கொடுத்து வளர்த்து, அச்சா சட்டை போட்டு வளர்த்து, வடிவான சின்ன சின்ன சப்பாத்தெல்லாம் போட்டு அழகாய் வளர்த்து, ஆரோ வாரான் வந்தான் போனான் ஒருவன் வருவான் அடையாள கண்டு கண்ணை கலட்டி வச்சுட்டு போயிடுவான். இந்த கண்ணும் பார்த்தது அந்த கண்ணும் பார்த்தது உடனே மிஸ் ஃபயர், எல்லா சேட்டலைட்டும் ஆஃப் ஆயிரு. இவட கண்ணீர் பிள்ளைக்கு தெரியாது, பொத்தி பொத்தி வளர்த்ததும் தெரியாது, பிரியமே இல்லை. அதுக்கு பிறகு பிரியம் என் பிரியமே என் புறாவே என்று ஆரை பற்றி பாடுவாரு. பிரியம் கடந்து போய்விடும். எவ்வளவு பிரியம் வைத்தாலும் கடந்து போய்விடும். அந்த பிரியம் இன்னொருவரை பிரியப்படுத்த பிரியமாய் மாறிவிடும். அங்கே 100க்கு 100 பிரியம் இருந்தாலும் அன்பு இருந்தாலும் அந்த அன்பு அங்கே பிரிவுபட்டுவிடும்.
உடைக்கப்பட்டு விடும், இல்லாமலே போய்விடும். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவானாம்? அவருடைய பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளைப் போல ஊரெல்லாம் இருப்பார்கள். அப்படியா? அப்படி இருக்கு. அவனை சுற்றிலும் இருப்பார். ஆனா அன்றைக்கு அப்படி அல்ல. அவனை சுற்றிலும் என்ன இருக்குது? அனுதாப காட்டுகள். அவன் செத்து போனான்டா, அவனை சுற்றி என்ன இருக்கு? ரீடுகள் இருக்கு. என்னது? இவருடைய அந்த மகன் ரீடை கொண்டு வந்து, அப்ப ஆக்கள் வந்து எங்கடா அந்த மகன் பார்த்தா இல்ல, அவருக்கு பிளைட் லேட்டா போயிட்டான், அவர் பிளைட் வரலையா. நாங்க போன வாரம் ஒரு செத்த வீட்டுக்கு போனோம். அந்த குடும்பத்துல 2 பிள்ளைகள். அண்ணங்காரன் செத்துட்டான். அண்ணங்காரன் இருக்கும் பொழுது அந்த தங்கச்சிக்காரை அடிக்கடி எனக்கு சொல்லுவா, உண்டே கண்ணே கண்ணு என்னுடைய அண்ணா. அவ ஒரு சார்காஸ்டிக்கா பேசுவா. அவனோட அம்மாவும் அப்படித்தான். ஐயோ என்ன புள்ள, என் கண்ணு, என் மூக்கு, என் வாய் எல்லாம் வாந்தான். அந்த செத்த வீட்டுல நான் கேள்விப்பட்ட கலகாரியங்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இப்படியா? அவன் கஷ்டப்பட்டு தன் மனைவிக்காக அந்த பிள்ளைக்காக வீடு கட்டினான். வீடுகள் எல்லாம் வீடு அவன் கஷ்டப்பட்டு உழைத்து கட்டினான். செத்த வீட்டுல சவம் வெளியில போகல. அம்மா வந்து மருமகளை பார்த்து சொல்றா, வீட்டு வாசப்படி மிதிக்கப்படாது, எண்ட புள்ளதான் கட்டினது, அது எனக்கு தான் சொந்தம், நீ வரப்படாது. குழந்தைகள் இருக்கு, 2 குழந்தை. எங்க போனது அந்த அன்பு? உண்மையா நீ அந்த பிள்ளையை நீ நேசிப்பானா, அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளை சொத்துக்கள் என்ன செய்யப்படணும்? அது அவன் கட்டினது, அம்மா கட்டல, அவன் உழைச்சி கட்டின வீடு. அன்பு, தாயினுடைய அன்பு மாறி போகும். இப்படியும் ஒரு தாயா, அப்படியும் தான் ஒரு தாய். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, எல்லாருடைய அன்பும் மாறி போகும், அந்த பிரியம் மாறி போகும். ஆனால் மாறாத ஒரே ஒரு அன்பு, நீ சாகும் வரைக்கும் மட்டுமல்ல, நீ செத்த பிறகு நித்தியமாய் அந்த அன்பு என்கிற அந்த இருதயம் துடித்துக் கொண்டே இருக்கும். அந்த இருதயம் தான் என்னுடைய நேசருடைய இருதயம். ஹல்லேலூயா! உன்னுடைய நேசருடைய இருதயம். அந்த அன்பை ருசித்து பார்க்கணும். ருசித்து பார்த்தால் நீ அவரை போல மாறுவாய். நான் பாடுகிறோம் என்ன? உம்மை போல மாற்றும். உம்மை போல அன்பில மாறுறது மட்டுமில்ல, அந்த அன்பில நீ மாறும் போது உனக்குள்ளே அவருடைய விசுவாசம் வரும். அவர் தனக்குள்ளே வைத்திருக்கிற அந்த விசுவாசம் உனக்குள்ளே வரும். எனக்கு மோசே ஆபிரகாமுடைய விசுவாசம் தேவையில்லை, ஒரு நேரம் உனக்குள்ளே வரும். நான் மோசேனுடைய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை விட என்னுடைய நேசருடைய விசுவாசமாய் என்னுடைய விசுவாசம் மாறணும். அல்லேலூயா! இந்த சம்பவத்தை நாங்க வாசித்து அதுக்கு பிற்பாடு கடந்து போகலாம். லூக்கா 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து நாங்க வாசிப்போம். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, வாருங்கள் என்று சொல்லென்று அவனை அனுப்பினான். அவர்கள் எல்லோரும் போக்குச் சொல்லத் தொடங்கினார்கள். ஒருவன், ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். வேறொருவன், 5 ஏர் மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். வேறொருவன், பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, தேவன் உனக்காக ஒரு பெரிய ரிச்சஸ், மகத்துவமான பெரிய விருந்து பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அந்த விருந்தினுடைய தன்மையை அறியாதபடினாலே அவர்கள் சாக்கு போக்கு சொன்னார்கள். இவர்கள் சாக்கு போக்கு சொன்னதுக்கு காரணம், தேவனுடைய அன்புக்கும் உனக்கும் இடையில என்ன வந்து விட்டது? இங்கே இவர்களுக்கு ஒருவனுக்கு வருது வயல், ஒருவனுக்கு வருது மாடு.